அந்த சொல்லுவாங்க தெரியுமா, தூக்கத்தில் நடக்கிற வியாதின்னு. ஆனால் இந்த டொனால்ட் ட்ரம்ப்புக்கு மட்டும் தூக்கத்தில் மறக்கிற வியாதி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். ஈராக் புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஜுடிஷரி சிஸ்டம் வந்து புதிய தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது அவங்களுடைய நாட்டில் இனிமேல் எந்த ஒரு தீவிரவாத குழுக்களோ எந்த ஒரு டெரர் அமைப்புகளோ இயங்கக்கூடாது. அதே போல் அந்த தடுப்பு சட்டத்தையும் கொண்டு வராங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா எந்த ஒரு உதிரி பாகங்களும் அல்லது ட்ரோன்களோ மற்றும் அதே போல் வேறு ஏதாவது வெடிப்பொருட்களை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது, அதாவது தயாரிக்கிறது முற்றிலுமாக தடை. யாருமே பயன்படுத்தவும் கூடாது. எந்த ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பும் இனிமேல் இயங்க முடியாது. அனைத்தையும் களை எடுப்போம் அப்படின்னு ஈராக் உத்தரவிட்டிருக்கிறாங்க. இப்போ அங்கே இருக்கிற டீம் எல்லாம் எங்கே கலைஞ்சி போக போகுதுன்னு தெரியலை. எந்த நாட்டுக்குள்ளே தஞ்சம் புகுருவாங்கன்னு தெரியலை இந்த தடை செய்யப்பட்ட அமைப்புகள் எல்லாம். சரியா, அதில் ஈரானுக்கு எதிர்ப்பான அமைப்பும் இருக்குது, அதே போல் ஈரானுக்கு ஆதரவான அமைப்பும் இருக்குது. சரியா, இது ஒரு பக்கம்னா, அடுத்த முக்கியமான தகவல் இந்த ட்ரம்ப்புடைய பிரச்சனை. உங்களுக்கே தெரியும், ஆரம்பத்தில் இருந்து ஈரானை ட்ரிகர் பண்ணி தான் இவ்வளோ பிரச்சனை வந்தது. இந்த முடியுது யுத்தம், நாளைக்கு முடியுது யுத்தம், அடுத்த அன்னைக்கு முடியுது யுத்தம், இந்த கையெழுத்து வச்சாச்சு, இந்த சைன் போட்டாச்சு, எல்லாம் சரின்னு சொல்லுவோம். அடுத்த நாள் பார்த்தா இந்த ட்ரம்ப் ஈரானுக்கிட்ட எல்லாம் ஆர்மியும் இல்லை நேவியும் இல்லை. அந்த கதையை அவங்களுடைய, அதாவது சபைக்கு முன்னாடி, அதாவது மக்களுக்கு முன்னாடி இந்த ட்ரம்ப் வந்து எங்க அந்த வீடியோ, My first day back in office, and this goes all the way back to 2016 too, but right from a year and a half ago. இந்த வீடியோ நான் கடைசியில் போடுறேன். No airways, no air force, no navy, no nuclear weapon, no. ஈரானுக்கிட்ட எல்லாமே நோ. ஈரான் கம்ப்ளீட்லி டவுன். ஈரானை வந்து மட்டம் தட்டி பேச என்ன ஆகும்? ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், நம்ம கண்ணால் பார்த்துட்டோம், நம்ம உணர்ந்துட்டோம், நம்ம எத்தனையோ தடவை அனுபவிச்சிட்டோம் இல்லையா? ஏன்னா 1 2 3 இல்லை, பல தடவை இதே மாதிரியே தான். ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அடுத்த நாள் அவங்க எங்கள்கிட்ட என்ன இருக்குது அப்படின்றத காட்டினாங்க. ஏன்னா இதை மறக்கவும் முடியாத உண்மை. அது வந்து சொல்லி ஆகணும் இல்லையா? இந்த காலகட்டத்தில் சொல்லி ஆகணும். ஏன்னா அது மறக்க முடியாத உண்மை. ஏன்னா அவங்க காட்டிட்டாங்க நாங்கள் யார், எங்கள்கிட்ட என்ன இருக்குது அப்படின்றத தொடர்ந்துமே அவங்க காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த ட்ரம்ப் இதை புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியலை. ஒரு நாள் மடையனாக இருக்கிறான், இன்னொரு நாள் முட்டாளாக இருக்கிறான், இன்னொரு நாள் நல்லவனாக நடிக்கிறான். ஆனால் இது இப்படியே தொடர்ந்தால் நிச்சயமாக நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியை மீண்டும் கொடுக்க போகிறாங்க அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரி நடக்குதுன்னு. எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சுக்கிட்டு இருக்குது. ஆனால் இடையில் இந்த மாதிரி கொலைப்படி வாரது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. பார்த்து முடிவெடுப்போம். ஓகே, இன்ஷா அல்லாஹ். பிரார்த்தனை பண்ணுங்கள் விரைவில் முடிவடையணும் அப்படின்னு. இந்த பிரச்சனை எனக்கும் உண்மைக்குமே என்ன சொல்கிறதுனே புரியலை. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான ஒரு அரசியல்வாதியாகவும் ஒரு ஆட்சியாளராகவும் இருக்கிறான் இந்த ட்ரம்ப். நேரத்துக்கு நேரம் மாறிக்கிட்டே இருக்கிறான். வார்த்தைகள் விடுறது மிகவும் மோசமாக இருக்குது. பந்தாக்கு பேசுறது பக்கத்தில் இருந்து வெட்டி பந்தா அப்படின்னு மண்டையிலே போடணும் போல இருக்குது. பார்ப்போம் என்னதான் நடக்குது. அந்த வீடியோஸை கடைசியில் போடுறேன். ஆங்கிலம் தெரிஞ்சவங்க அதை கொஞ்சம் நேரம் உற்று நோக்கி பாருங்கள், உங்களுக்கே புரியும். And starting on my first day back in office, and this goes all the way back to 2016 too, but right from a year and a half ago, nobody's ever seen anything like this. We're the hottest country anywhere in the world by a lot. But I stood up to the trade cheaters. They're cheaters and abusers and violators of the world like no president has ever stood up before. And now I'm standing up again because Iran cannot have a nuclear weapon, if that's okay. And we're doing quite well. I placed 50% tariffs on foreign copper, aluminum, and steel so they couldn't come in and steal your jobs. And sometimes even more than 100% tariffs. They weren't going to come in from foreign lands and steal your jobs. If they wanted to come in, they pay 100%, they pay 200%, they pay I don't care what it is. They're not going to steal your jobs, okay? And they stop. And right now we have more factories being built, and I mean
car factories, AI factories, factories of every type than we've ever had in the history of our country by 3 times. That's because they didn't want to pay the tariff. How don't you pay a tariff? You build your factory here and you hire American workers. It's quite simple, actually. But as you know, I placed a 25% tariff on foreign automobiles, and very importantly, I posed a 25% tariff on medium and heavy-duty trucks so that Mack Truck could do very well with its factory in Pennsylvania. But all American roads will be filled with American trucks very shortly. Very few people are able to compete with us anymore. They used to rip us off. It was like we were a bunch of babies. American labor worked with us, too. I just met the head of your unions, and they've been terrific. They work with us, and they're fair. They treated us good. Maybe we could negotiate a little bit tougher. Where the hell are the union guys? Those guys are great. They're great. There they are. I want to just say hello. I really want to make clear how important it is what you are doing on Iran. This is, first of all, about the nuclear capability Iran was basically getting its hands on. And that would have been a threat to the region, it would have been a threat to the whole world. This is a country which is exporting chaos, it is exporting terrorism, and they were very near to getting their hands on the nuclear capability. You've seen last week with the G7, all the leaders in the G7 applauding the fact that this nuclear capability has been degraded. This is extremely important, and I just want to make this clear, because sometimes people think, why was this whole Iran thing going on? This is about security, about safety. This is the leader of the free world taking responsibility beyond the shores of the United States for the rest of the world, and this is what you did.